திமுகவே தமிழக அரசியல்ல ஒரு கலை தான். அந்த கலையிலேயே மிகப்பெரிய கொடூரமான நச்சுக்கலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த ராஜா மாதிரியான ஆட்கள் தான். இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து 70 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு ஊழலை எவனுமே செய்ததில்லை. இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் எந்த தேசிய கட்சி ஆட்சியிலும் இந்த பணத்தை என்ன தொகையினே நம்ப முடியாது. அவ்வளவு பெரிய தொகை இந்தியாவையே, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே சீரழிக்கிற வகையில இந்தியா மீது ஒரு தொடுக்கப்பட்ட போராக கூட இதை நம்ம பார்க்கலாம். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை, அவ்வளவு பெரிய ஊழலினுடைய சூத்திரதாரியாகத்தான் இந்த ராஜா அறியப்பட்டார். உங்க குடும்பத்துக்கே அறம் சார்ந்த அரசியல் என்ன தெரியாது ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப திமுகவினுடைய ராசா அவர் பேசின சில பதிவுகள் இப்ப இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குது. வழக்கமா யாராவது பேசுறது பதிவிட்டு அதை பதிவு பண்ணி போடுறது அல்லது ஸ்கிரீன்ஷாட் போடுறது இதெல்லாம் திமுக காரனுக்கு பண்ற வேலை. ஆனா இப்ப திமுக காரராக இருக்கிற ராஜா அவர்கள் பேசிய சில வாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதையெல்லாம் பார்க்கிற போது எவ்வளவு பெரிய பேராபத்திற்குள்ள தமிழ்நாடு சிக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியுது. இந்த ராஜா மாதிரியான ஆட்கள், திமுகவே தமிழக அரசியல்ல ஒரு கலை தான். அந்த கலையிலேயே மிகப்பெரிய கொடூரமான நச்சுக்கலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த ராஜா மாதிரியான ஆட்கள் தான். இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் நமக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஆனாலும் கூட இப்ப இவர் பேசி வெளிவந்திருக்கிற யாரோ பதிவு பண்ணி எடுத்து போட்டிருக்கிறாங்க அவர் பேசின பேச்சு. அதுல வந்திருக்கிற செய்திகள் ரொம்ப படுபயங்கரமா இருக்கு. அதாவது ராஜா இதுல எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய வழக்கு இந்தியாவையே உலுக்கிய, இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற அத்தனை அரசியலாளர்களையும் உலுக்கிய ஒரு வழக்கு தான் இந்த ராஜா சம்பந்தப்பட்ட வழக்கு. அதை ஒண்ணுமே இல்லாத மாதிரி தமிழ்நாட்டு மீடியாக்களை வச்சு மூடி மறைச்சுக்கிட்டாங்க. அது பக்கம் ஒரு பக்கம். ஆனாலும் கூட 2G ஸ்கேம் என்று சொல்லப்பட்ட அந்த வழக்கு இன்னைக்கு 5G பயன்படுத்திட்டு இருக்கிற, இன்டர்நெட் பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சில பேருக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்துல இந்தியாவையே உழுக்கின வழக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து 70 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு ஊழலை எவனுமே செய்ததில்லை. இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் எந்த தேசிய கட்சி ஆட்சியிலும் இப்படி ஒரு ஊழல் செய்ததில்லை என்கிற அளவிற்கு 1,75,000 கோடி இந்திய ரூபாய் மதிப்புக்கு நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான மெகா ஊழல், இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலினுடைய சூத்திரதாரி யார் என்று சொன்னால் இந்த ராஜா தான் என்று அன்றைக்கு பல ஊடகங்களும் பேசினார்கள். மீண்டும் மீண்டும் அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியே விடப்பட்டது. அதை பற்றி தான் இந்த ராஜா இப்ப அவர் பேசி வெளிவந்திருக்கிற ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதுல பேசுறார். அதுல ராஜா சொல்லுகிற போது சொல்றாரு, பணம் கலைஞர் டிவிக்கு போச்சு, அதுக்கு மேல் நான் சொல்ல விரும்பலங்கிறார். என் அன்பு மக்கள் யோசிச்சு பார்க்கணும். 1,75,000 கோடிங்கிறது சாதாரண தொகை கிடையாது. நான் பொதுக்கூட்டங்களில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருந்தார், ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் 2 பேர் சேர்ந்து இந்த ஆட்சி அமைஞ்சு முதல் 1.5 வருடத்திற்குள்ள இவங்க சம்பாதிச்ச தொகை 30,000 கோடின்னு சொல்லியிருந்தார். 30,000 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. அதை நான் என்னுடைய பொதுக்கூட்டங்களில் சொல்லி வர்றது உண்டு. அதை விட பல மடங்கு பெரிய தொகை இந்த 1,75,000 கோடி. அது சரியா புரிஞ்சுக்கணும்னா 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி. அது மாதிரி 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி, 1,75,000 கோடி. இந்த பணத்தை என்ன தொகையினே நம்ப முடியாது. அவ்வளவு பெரிய தொகை இந்தியாவையே, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே சீரழிக்கிற வகையில இந்தியா மீது ஒரு தொடுக்கப்பட்ட போராக கூட இதை நம்ம பார்க்கலாம். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை, அவ்வளவு பெரிய ஊழலினுடைய சூத்திரதாரியாகத்தான் இந்த ராஜா அறியப்பட்டார். இந்த ராஜா பேசியிருக்கார். அவர் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல அது வருது பாருங்க. பணம் கலைஞர் டிவிக்கு போச்சு, இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலங்கிறார். இருந்தால் எத்தனை தாண்டா கொள்ளையடிச்சிங்க இந்த நாட்டை? எத்தனை தான் இந்த நாட்டு மக்களை கொள்ளையடிச்சு கொளுத்து திரிறீங்க? இந்த ராஜா போன்றவர்கள் எல்லாம் அரசியல் கலைகள் இல்லையா? என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த ஆடியோ வெளியே வந்திருக்கிற ஆடியோல பார்த்தா, அந்த ஆடியோ அதை வெளியிட்டதற்காக யூடியூபர் மாரிதாஸ்க்கு இவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா ராஜா. அவர் மாரிதாஸ் சொல்லிட்டாரு, நான் கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கிற பார்த்து போட்டாரு. அது இப்ப பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஆடியோ வெளியே வந்திருக்கிற ஆடியோல இந்த ராஜா என்னென்னலாம் பேசியிருக்கார், எவ்வளவு மோசடியான விஷயங்களை பேசியிருக்கார். ஸ்டாலினுக்கு அறிவில்லை, ஸ்டாலினுக்கு எதுவும் ஹேண்டில் பண்ண தெரியாதுங்கிறதெல்லாம் புது செய்தி இல்லை நமக்கு. அது நமக்கே தெரியும் தான். அது ஒன்றும் இது இல்லை. அது ஏற்கனவே வைகோ அவர்கள் பேசுறார். அவர் ஸ்டாலினுக்கு எந்த அறிவும் கிடையாது, ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கிற அறிவும் கூட இல்லாத ஒரு மனிதர். ஒரு பொம்மையைத்தான் வச்சு இவங்க முதலமைச்சரா இது வரைக்கும் இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டாங்க. அந்த குடும்பம் பின்னாடி நின்று எந்த அளவுக்கு அந்த பொம்மையை பயன்படுத்தியது என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாட்டாங்க. அதெல்லாம் புது செய்தி இல்லை. ஆனா ராஜா இதுல சொல்றாரு, இந்த 2G வழக்குல கலைஞர் டிவிக்கு பணம் போச்சுன்னு. கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பணம் எதற்கு கொடுத்தது என்கிற கேள்வி வந்த போது தயாளம்மாள் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க கலைஞர் டிவியில. அந்த அம்மா கிட்ட விசாரணை நடத்துச்சு சிபிஐ.
யார் தயாளம்மாள்ங்கிறவங்க கருணாநிதி அவர்களினுடைய மனைவி, ஸ்டாலின் அவர்களினுடைய தாயார். அவங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். அவரால் இப்பொழுது இதுல வெளிப்படையா உண்மைகளை பேச முடியாது, உங்க முன்னாடி ஆஜராகி விசாரணையில் அவங்க பங்களிப்பை செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். கனிமொழி எதுக்காக சிறைக்கு போனாங்க? வாங்கின காசு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதே குரல் பதிவுல இந்த ராஜா சொல்றாரு, அழகிரி வந்தாரு, நான் ஜெயில திகார் சிறையில நானும் கனிமொழி இருக்கிற போது அழகிரி வந்தாரு. எப்பா கலைஞர் டிவிக்கு போன பணம் எல்லாம் ஸ்டாலின் தானே வாங்கி கொடுத்துருக்காப்ல, பேசாம அப்ரூவரா மாதிரி அவனை காட்டி கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் வெளியே வர வேண்டியதானே அந்த ஆள் சொன்னாரு. யாரையே அழகிரி சொன்னாருன்னு ராஜா சொல்றாரு. அப்படின்னா இதே செய்தியை நீங்க வேணா எடுத்து பாருங்க, பழைய காணொலிகள் பாருங்க. இதே செய்தியை கொஞ்சமும் மாறாமல் வைகோ பேசியிருந்தார். இந்த கனிமொழியும் ராஜாவும் உள்ள இருக்கிறதெல்லாம் வேற, ஆனால் உண்மையான பணம் 1 லட்சம் கோடி ரூபாய் ஸ்டாலினுக்கு போயிருக்கிறது. ஸ்டாலின் தான் இந்த ஊழலினுடைய மிக முக்கியமான ஆள் என்று சொல்லி வைகோ பேசியிருந்தார். என்னிடம் ஆதாரம் இருக்கிறது, ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று பேசியிருந்தார். அதற்குள்ள ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு, ஓடி போயிட்டார். அது வேற வகை. அப்படின்னா இந்த ஊழல் வழக்கு இன்னும் முடிஞ்சு போகல. ராஜா ஊடகங்களை வச்சுட்டு பெரிய அளவில் அப்படி ஒரு கட்டமைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு, முடிஞ்செல்லாம் போகல, அது இன்னும் அப்பீல் இருக்கு. இடி அப்பீல் பண்ணிருக்கு. மீண்டும் இந்த வழக்கு எடுத்து விசாரணைக்கு கொண்டு வரப்படும். அதுல இதெல்லாம் சாட்சிகளாக பயன்படுத்தணும். எவ்வளவு வெளிப்படையா நீங்க நினைச்சு பாருங்க. 1,75,000 கோடி ரூபாய்ங்கிற அந்த மாபெரும் தொகையை அடிச்சு வச்சாச்சுன்னா எத்தனை ஊடகங்களையும் விலைக்கு வாங்கலாம், யாருக்கு வேணாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படியெல்லாம் பல வேலைகளையும் தந்திரங்களையும் திருட்டுத்தனங்களையும் செய்துதான் இவங்க மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்க. இந்த ராஜா மீண்டும் மீண்டும் எப்படி வெற்றி பெறுகிறார்? சாதிய எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அந்த ஒரு 5-6 நிமிஷம் இவர் பேசுறதுக்குள்ள 3-4 சாதிகளை பத்தி குறிப்பிடுறாரு. நான் எஸ்சின்னு வெளியே வந்துட்டேன் பத்தியாங்கிறார். கேவலமா இல்ல? எதுக்கு வெளியே வரணும்? பட்டியல் சமூகம் என்பது என்ன? அதுல தவறு இருக்குதா? பட்டியல் சமூகமா இருக்கிறதுல அது பட்டியல் சமூகம் என்பது பெறப்படுகிற உரிமை இல்லையா? வன்னியரையெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். கவுண்டர்லாம் அட்டென்ஷன்ல நிக்கிறான், பிராமணன்லாம் இப்படி பண்ணுவான், நாம் அப்படி பண்ணக்கூடாது, நாம் இப்படி பண்ணணும். என்னையா பேச்சு? ஒரு அமைச்சரா இருந்தவர், இத்தனை வருஷம் அமைச்சரா இருக்கிற துரைமுருகன், ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், தேர்தல் பிரச்சாரத்துல வாகனத்துல ஏறினவரை திட்டி கீழே இறக்கி விடுறாரு. வாய் திறந்து ஒருத்தர் பேசுனீங்களா? இந்த ராஜா எல்லாம் பேசினாரா? ஒரு வார்த்தை பேசினாரா? அவர் யாருன்னு தெரியாம கீழே இறக்கி விட்டுட்டாருன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க இங்க உட்காந்து ஐடி விங்ல, டிஎம்கே ஐடி விங்ல. ஒரு கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை, அந்த தொகுதியினுடைய தொடர்ச்சியா பலமுறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகனுக்கு, இவ்வளவு பெரிய தலைவராக இருக்கிற துரைமுருகனுக்கு, அமைச்சராக இருந்த துரைமுருகனுக்கு கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தெரியாதா யாருன்னு? அப்ப என்ன இந்த ராஜாவினுடைய இந்த குரல் பதிவை பார்க்கிற போது மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை நாசப்படுத்தியவர்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே சுரண்டுகிற அளவிற்கு மாபெரும் கொள்ளையடித்து கொளுத்து கிடக்கிற, ஊழல் செய்து ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த கும்பல், திமுகவை என் கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கிறேங்கிற இந்த ராஜா. நாளைக்கு ஸ்டாலினுக்கு அறிவு ஒன்றும் கிடையாது, நான் தான் எல்லாம் பார்த்துக்குவேன், என்னால் பார்த்துக்க முடியும், என்னை வெளியே தள்ள முடியாது, என் கம்யூனிட்டி வெளியே தள்ள முடியுமா, என் மூளையை வெளியே தள்ள முடியுமா, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறா, என்னுடைய செல்வாக்க வெளியே தள்ள முடியுமா, இன்னும் நிறைய வச்சிருக்கேங்கிறா. என்ன வச்சிருக்கிற? பிளாக்மெயில் பண்ணித்தாயா அரசியலே நடத்திட்டு இருக்கிறீங்க. திமுகங்கிற கட்சியே பிளாக்மெயில பிறந்த கட்சி, பிளாக்மெயிலே வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி அந்த கட்சி. ஒவ்வொருத்தரையும் பிளாக்மெயில் பண்ணி, இந்த ராஜா போன்றவர்கள் எல்லாம் இந்த முதலமைச்சரையே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இப்ப வந்திருக்கு. எவ்வளவு கேவலமான ஒரு பிறவியாக இவங்க இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த அரசியலை புறங்காண வேண்டும். இவங்களுக்கு இந்த ராஜா இன்னைக்கு வெளியிட்டு இந்த நேரத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த ராஜாவினுடைய குரல் பதிவு என்பது எவ்வளவு அருவருக்கத்தக்க அயோக்கியத்தனமான மோசடி அரசியலை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இந்த திமுக காரங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறதுக்கு வெளிப்படையான எடுத்துக்காட்டு இது. இதை மக்கள் மத்தியில் இதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் இன்றைக்கு எடுத்து பேசுகிறோம். இந்த ராஜா இதன் அடிப்படையிலேயே கைது செய்யப்படணும். கலைஞர் டிவிக்கு பணம் போச்சுங்கிறது ராஜாவினுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா இல்லையா? அப்படின்னா திமுக காரன் திருடுறதுக்கு எங்க மக்களை எத்தனை பேத்த நீ சுரண்டி உறிஞ்சி கொளுத்திருக்கிற? இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தனியா ஜாதி அரசியல் பேசுறீங்க, இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தனியா மத அரசியல் பேசுறீங்க. இந்த மதங்களுக்கெல்லாம் நாங்க தான் பாதுகாப்பு, இந்த ஜாதிக்கெல்லாம் நாங்க போராடுறோம். எங்கடா நீங்க பாரு, என்னடா டே, வயிறு வாயில எரியுதியா? இப்படிப்பட்ட ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினும், இந்த உதயநிதியும், இந்த கனிமொழியும், அது கூட இந்த ராஜாவும், இதுக்கெல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஒரு கேடுகட்ட அரசியலை தமிழ்நாட்டிலே விதைக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திமுகவுக்கு கொடுக்கிற மரண அடி, எந்த ஜாதியா வேணா இருங்க, எந்த மதமா வேணாலும் இருங்க, நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்க, தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் தேச துரோகிகள், இவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிரிகள். ஸ்டாலினுடைய குடும்பம், கருணாநிதியினுடைய குடும்பம், இந்த ராஜா போன்றவர்கள் தமிழ்நாட்டிற்கே எதிரிகள், தேச விரோதிகள். இவன கையில மறுபடியும் இந்த நாட்டை கொடுக்கிற வேலையை செய்துவிடக் கூடாது என்கிற கோரிக்கையை தான் நான் மக்கள் மத்தியில் வைக்கிறேன். ராஜாவினுடைய அந்த பேச்சு, அவர் பேசியது யாரோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்க அந்த பேச்சு 2 பாகமா வெளியே வந்திருக்கு. தயவு கூர்ந்து அதை தேடி பாருங்கள், இணையதளங்கள்ல இருக்கு. இதே மாதிரி தானே கனிமொழி பேசுச்சு நீராராடியா கூட, அந்த டேப்ஸும் இருக்கும்.
நீராராடியாங்கிற ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர், ஒரு அரசியல் புரோக்கர் கூட கனிமொழி பேசிய ஆடியோ வந்துச்சு. உங்க குடும்பத்துக்கே அறம் சார்ந்த அரசியல் என்னன்னு தெரியாது ஐயா. உங்க குடும்பமே தமிழ்நாட்டை இப்படி நாசம் பண்ணி கொள்ளையடிச்சு கொழுக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒரு கேடுகட்ட குடும்பமா இது அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. அது உண்மை என்பதை இவர் போன்ற அடிக்கடி வெளிவருகிற இந்த எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும், சரியான முடிவெடுக்க வேண்டும். வணக்கம்.